இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தல் எப்படி அந்த கூட்டத்தொடரெல்லாம் எப்படி போகும், அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கும்? நான் ஏற்கனவே இந்த ரிசல்ட் வந்தோடனே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி, ஒரு புதிய ஆரம்பம். மதவாத பாஜக வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்திங்கிறத முறியடிச்சிருக்கிற இந்த தேர்தலுடைய முடிவுகள். முன்னாடி பேர் இன்றைக்கி ஒரு தனிப்பெரும் சிம்பிள் மெஜாரிட்டி இன்றைக்கி பிஜேபிக்கு கிடையாது, அரசாங்கத்துக்கு கிடையாது. தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் யுனைடெட் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வச்சு தான் இந்த ஆட்சி அவங்க நடத்தியிருக்கிறாங்க. ஒரு கோலேஷன் கவர்மெண்ட் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கடந்த 10 வருடங்களாக தன்னிச்சையாக மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் அதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அடுத்து பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரமான அந்த போக்கு பொறுத்த வரைக்கும் இனிமேல் அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா இந்த தேர்தல் முடிவு சொல்லியிருக்கு.